பாண்டியன் ஸ்டோர்ல இந்த குமார் இவ்வளவு பண்ணி எப்படிதான் அந்த அப்பா தப்பை அரசி பொண்ணு கேட்டு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த சீன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து மீனா அண்ட் செந்தில கட்டாங்க. செந்தில் வந்து மீனா வந்து அந்த லஞ்சம் வாங்கின விஷயத்துல கோவமா இருக்கிறதாக சமாதானப்படுத்துறதுக்காக லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி மீனா சமாதானப்படுத்த போறாரு. மீனா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. அதோட அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அப்ப தப்பை பொண்ணு கேட்கறாங்க. அந்த விஷயத்தை வந்து காட்டுறாங்க. வீட்டுல வந்து எல்லாரும் கேட்கறாங்க என்னாச்சு போய் பொண்ணு கேட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்க முடியாதுன்னு கட்டன் ரீட்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு. உடனே குமார் எந்ததுக்கு கோவப்பட்டாரு. அவ மூஞ்சிக்கு என்ன தவிர வேற யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு உடனே அதுக்கு வந்து இவர் சொல்றாரு சக்தி இந்த மாதிரி நீ பேசினா எப்படி இவளால அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ வேணாம்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசுறேன் இவனுக்காக போயிட்டு நீ பொண்ணு கேட்டு நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தி திட்டாரு. திருட்டு அதுல போயிடுறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா மீனோட ஆஃபீஸ் கட்டுறாங்க. மீன் அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. செந்தில் கடன் வாங்குறது லஞ்சம் வாங்குறத பத்தி உடனே அவங்க மாமியை ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இது போல வந்துட்டு அரசி வந்து பொண்ணு கேட்டாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்றாங்க. மீன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு ஆனா திரும்ப அவங்க வந்து அவங்க புருஷன் லஞ்சம் வாங்குற விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அவங்க கேட்கறாங்க என்ன செய்யறா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் சாயந்தரம் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து இது பண்றாங்களா வேணும்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து அரசி கிட்ட சொல்லிட்டு குமார் வந்து வம்பளுக்கிறதுக்காக நிக்கிறாரு. அரசி கூப்பிட்டு பேசுறாரு. இது போல என்ன தவிர உன்னை எவனை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பேன் தவிர ஒன்ன தவிர ஒண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணி மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. அவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லிட்டு வம்பளுக்கு வந்து கார்த்தி பாத்துறாரு. அவர் வந்துட்டு எனக்கு உங்க பிரச்சனை பார்த்தா அந்த பொண்ணு வம்பளுக்கு இருக்காங்க நீ எதுக்கு எல்லையில கிராஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சு போறாங்க. உடனே வந்து பாண்டியன் வந்து அதை பார்த்துட்டு அரசிக்காக வந்து சண்டை போடுறாரு. எட்டி ஒன்று விட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க பார்த்தா எங்க வீட்டுல இருக்கவங்க வம்பளுக்கு இருக்கேன் நானும் பாத்துட்டு இருக்க போனா போட்டு விட்டு ஓரா பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு பாண்டியன் சும்மா நினைச்சேன் இனிமே எங்க சைடு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புறாரு. உடனே அதை கார்த்தி பார்த்துட்டு சார் சூப்பர் சார் உங்க பொண்ணு பாதுகாப்பே தவிர நீங்க ஒரு ஆளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. நீ எப்படி வந்து அப்படின்னா இல்ல பாவத்தை காப்பாத்த வந்தாரு அப்படின்னு சரி அரசு நீ பாப்பா நானும் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு புகழ்ந்த கூட ஒரு பாராட்டு பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்தி கிட்ட வந்து பேசுறாரு. உங்க அப்பா கிட்ட குமார் அடி வாங்க பத்தி சொல்றாரு. ரோட்ல இருக்கவங்க அடி வாங்க கூட பரவாயில்ல போயிட்டு அந்த பரதேசிக்கு அடி வாங்கிருக்கேன் அந்த பொண்ணு தவிர வேற பொண்ணு உனக்கு கிடையாது எதுக்கு அந்த பொண்ணு தொங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலுக்காக உங்ககிட்ட வந்த பாருங்க நீங்க வந்து வெந்த பொண்ணு வேலை பாய்ச்சிங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோச்சு அவர் போயிட்டாரு. அதோட அவருக்கு போன் வருது. அவரும் அங்க கிளம்பிட்டாரு. அவர் டீ கடையில வந்து நிக்கிறாரு. மயிலோட அவங்க அப்பா வந்து பேசிட்டு இருக்காரு. இது போல வந்துட்டு மயில் வேணும் தான் சொல்றான் ஆனா மாப்பிள்ள தான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து டைவர்ஸ்க்காக அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு யார் கொடுத்த வாங்கல அப்படின்னு யாரை வந்து இவர் நம்ம சக்தி கேட்டு இருக்காரு. யாரு குமாரோட அப்பா எனக்கு தெரிஞ்சு குமாருக்கு போயிட்டு அவர் பொண்ணு அவங்க பொண்ணு கேட்டு உங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஏதாவது பண்ணுவாரா அப்படின்றது அப்படி தெரியல அப்படிதான் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. சோ அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது. இந்த மாதிரி மூணு எபிசோட் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.